வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வணக்கங்கள். கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் நோட்டிஃபிகேஷன் 37 நாளில் வருதா அப்படின்னு போட்டிருப்பேன். ரெடியாகனு கேட்டிருப்பேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய பிப்ரவரியோடைய மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லிவிட்டு இன்றைக்கி தேதி வந்து 15 சரிங்களா. இந்த மாதத்தில் இன்னும் 16 நாள் இருக்குது. அடுத்த மாதத்தில் பிப்ரவரியோடைய கடைசி வாரம் எதுனா 21 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 21 நாள் இருக்குது. மொத்த கூட்டி பார்த்திங்கன்னா 37 நாள் இருக்குது. ஸோ இந்த நாட்கள் தான் இருக்குது இன்னும். ஆனால் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருப்பேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 99% உண்மையான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. 8ஆம் தேதி ஒரு எக்ஸாம், 11ஆம் தேதி எக்ஸாம், அதுக்கான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஜனவரி மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருப்பீங்க, சார் ஜனவரி மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜனவரி மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்காக நம்ம குரூப் நோட்டிஃபிகேஷன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூலுமே கிடையாது சரிங்களா. ஸோ முன்ன பண்ண மாற்றி விடுவாங்க. அதை அவங்க கன்வீனியன்ட் அதை மாதிரி விட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வருவது உறுதி. அதாவது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பிப்ரவரியில் விட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி வேணால் போகுமே தவிர மற்றபடி கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயமும் கூட தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எதனா கொயரிஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி கொஷின் பேப்பரையும் 11ஆம் தேதி கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம். 11ஆம் தேதிக்கான கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுருப்போம். ஒரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் 8ஆம் தேதிக்கான கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம். யூனிட் 8, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அது மாடர்ன் ஹிஸ்ட்ரி சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நல்லா கொடுக்கலாம். அப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், சயின்ஸுக்கே கடைசியாக கொடுத்தா போதுமானது சரிங்களா. யூனிட் 8, 9 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 20 கொஷின் மேலே கேட்க போகிறாங்க சரிங்களா. அதனால் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லியுமே படிக்கணும், அது ரொம்ப முக்கியமாச்சும். இதேமாரி தான் வந்து எக்ஸாம் 8ஆம் தேதி நடந்த எக்ஸாம்லையும் கொடுத்துருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். அதேமாதிரி அதையுமே வந்து போடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து இப்போ குரூப் 2 படிக்கிறீங்களா, ஜிகே டெஸ்ட் பை ஜிஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு சரிங்களா. 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 3ஆவது டெஸ்ட்டு. ஃபீஸ் வந்து 200 6லேருந்து 10th வரைக்கும். இன்றைக்கி வந்து 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd டெஸ்ட் ஷெடியூலில் பற்றி தெரியும் சரிங்களா. ஜாயின் நிருபர்கள் 9629905190. அதுக்கு வந்து கூகுள் பே, ஃபோன்பே 200 பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணிடுவோம். மொத்தம் 115 டெஸ்ட். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அகாடமி இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி. எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அவங்க வந்து ப்ளஸ் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுக்குறாங்க. ரெகுலர் டவுட் கிளியர் செஷன் கொடுக்குறாங்க சரிங்களா. டாப் எடிகேட்டர்ஸாக எல்லாமே இந்தியாவோட நம்பர் 1 அகாடமின்னு சொன்னால் இதுதான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேட்ச் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 4 VAO 2021 12th ஜனவரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 6 மாதம் பேட்ச். ஒரு நாள் ஃபீஸ் 20 ரூபா சரிங்களா. அந்த மாதிரி கணக்கில் தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அகாடமி லேர்னிங் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைலில் கொடுத்து ரீஸ்டோர் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ வீடியோஸை அன்லாக் பண்ணுறது ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR. இந்த கோடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரீ வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா லைவ்லேயே நீங்கள் டவுட் கேட்க முடியும், லைவ்லேயே ஆன்சர் கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் லைவ்லேயே ஸ்டாஃப் கூட பேச முடியும். வாகன்னு சொல்லிட்டு குரூப் 1 தமிழ் வழி பாடம் சரிங்களா. 1 month பேட்ச் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிங்க் கீழே இருக்குது. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர்னு போனீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. 45 நாள் கிராஷ் கோர்ஸ் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ் பேட்ச் ஜெயம். ஏன்னா மார்ச் மாதம் மெயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 12th ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 45 நாள் தான், யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.